மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் 5 மினிட்ஸில் ரெடி ஆகிற ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அது சூடான உடனே 1 கப் அளவுக்கு நான் உடச்ச கடலை சேர்த்துருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். மாற்றிட்டு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏலக்காய் சேர்த்தா நம்மளுக்கு நல்லா வாசனை கொடுக்கும், அதனால் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதித்து வந்தோடனே எந்த கப்பில் நம்ம உடச்ச கடலை எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் நிறைய மண்ணுங்க இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு அதே பேனில் நம்ம வடிகட்டின வெல்லத்தை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலையை அதில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. ஏன்னா கட்டி கட்டியாகிடும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறி விடுங்க. கிளறினிங்கன்னா இந்த அளவுக்கு ஆகிடும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா அல்வா மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டேன். இப்போ நம்ம நட்ஸுங்க, உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பாதாம் அதை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்ல ஹெல்த்தியான ரெசிபிங்க இது. பசங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். பாய் கைஸ்.